வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நாம சில வீட்டு குறிப்புகள் பார்க்க போறோம். முதல் டிப், ஒரு 10 வருஷம் முன்னால ஃப்ரிட்ஜ் எல்லோர் வீட்லயும் இருக்காது. அப்போது நாங்க வேலைக்கு போகும் காரணத்தால காய்ச்சிய பால் கெடாம இருக்க இதான் செய்து வைப்போம். இரவு சூடு செய்யும் வரை கெடாது. என்ன செய்வோம்னா, காய்ச்சிய பால்ல ஒரு பிஞ்ச் சோடா மாவு கலந்து வைப்போம். இரவு வரை கெடாம இருக்கும். இப்போ இந்த டிப்பை ஃபாலோ செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? எல்லோர் வீட்லயும் இப்ப ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஆனா இக்கட்டான நேரம் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்ல இருக்கும்போது அது சரியாய் வரும் வரை இப்படி செய்து வைக்கலாம். தட்டை கரகரப்பா கமகமன் மணமா வரணுமா? அரிசி மாவோட பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கறிவேப்பிலைய பொடி செஞ்சு கலந்து பாருங்க. சுவை அட்டகாசமா இருக்கும். சூப் திக்கா வர்ற சோள மாவு இல்லையா? கவலைப்படாதீங்க. ஒரு ஸ்பூன் அவளை வறுத்து பொடி செஞ்சு கலந்து பாருங்க. சூப் நல்ல கெட்டியாவும் ருசியாவும் இருக்கும். தயிர் சீக்கிரம் புளிச்சு போகுதா? இனி கவலைப்படாதீங்க. இஞ்சியோட தோலை சீவிட்டு லேசா அவ்வளோ சீக்கிரம் புளிக்கவே புளிக்காது. உருளைக்கிழங்கு சிப்ஸ் இன்னும் ருசியா வரணுமா? உருளைக்கிழங்கு வில்லைகள் மேல கொஞ்சமா பயத்தமாவை தூவி பெசரி பொரிச்சு எடுங்க. சாருங்க, உங்க வீட்டு சமையல் இன்னும் ருசியா இருக்கணுமா? பொரியலோ கூட்டோ செய்யும் போது கடைசியா கொஞ்சம் மாங்காய துருவி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கி பாருங்க. சுவை அபாரமா இருக்கும். சமையல் சுவைய கூட்ட இந்த ஒரு பொருள் போதும். உங்க வீட்டு ரசம் கமகமன் மணக்கணுமா? ரசம் தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில கடுகு, கறிவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சு பாருங்க. வாசம் ஊரையே கூட்டும். சுண்டல் இன்னும் ருசியா இருக்கணுமா? பச்சை பயிறு, காராமணிக்கு வெல்லமும் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கோங்க. அதே கொண்டைக்கடலைக்கு காரப்பொடி சேர்த்து செஞ்சு பாருங்க. சுவை நிஜமாவே தூக்கலா இருக்கும். சுண்டல் வகைகளை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்தால் சில சமயம் சுண்டல் நறுக்கு நறுக்கென்று இருக்கும். இதனால் சுண்டலை அடுப்பிலிருந்து இறக்க போறதுக்கு முன்னாடி தூள் உப்பு போட்டு கிளறுங்க. சுண்டல் நல்லா மென்மையா பூ மாதிரி இருக்கும்.